அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக் என்ன அப்படிங்கறத டிஸ்பிளேல இருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய விருதுகள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சுதந்திர தினம், குடியரசு தினம் அந்த மாதிரி தினங்கள்ல செய்திகள் பார்க்கும்போது பார்த்திருப்போம். இவங்களுக்கு இந்த விருது, இந்த விருது இவங்களுக்கு கிடைச்சது, அந்த விருது அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற நிறைய விருதுகள் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த விருதுகளுக்கெல்லாம் எலிஜிபிள் என்ன, எப்படி அப்ளை பண்ணும், என்னென்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்தது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விருதுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய போர்ட்டல் அட்ரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா awards.tn.gov.in அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முதல் லிங்க் தான் இந்த அவார்டுக்காக தமிழ்நாடு அரசு நமக்காக புதுசாக புதுப்பித்து கொடுத்திருக்கிற அவார்டு போர்ட்டல் லிங்க். அந்த அவார்டு போர்ட்டல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 6 கேட்டகரிக்கு கீழே 6 கேட்டகரைஸ் படி அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த 6 கேட்டகரிஸ்க்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அவார்டுக்கு ஒவ்வொரு எலிஜிபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஔவையார் விருது அப்படின்னா அந்த ஔவையார் விருதுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணுமோ அந்த எலிஜிபிள் படிச்சு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னா சாதாரண மக்கள் அனைவருமே இந்த விருதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது எலிஜிபிள் இருக்க சாதாரண மக்கள் அனைவருமே. இந்த எலிஜிபிள் இருக்க மக்கள் எல்லாமே எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த லிங்க்ல போய் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து இணைய வழி விண்ணப்பிக்க அப்படிங்கறதுல போய் நம்ம நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதுல இருந்து நம்ம லிங்க் கொடுத்து திருப்பி வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். போட்டோ அப்லோட் பண்ணிட்டு நம்ம அந்த விருதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா அந்த விருதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்ளை பண்றவங்க மட்டுமே நம்ம தமிழ்நாடு விருதுகளுக்காக அப்ளை பண்ணிருக்கிறதா எடுத்துக்குவாங்க. பட் நீங்க வந்து ஏதாவது மெயில் ஐடி யூஸ் பண்ணி மெயில சென்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இந்த போர்ட்டல்ல மட்டுமே அப்ளை பண்றதை மட்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே என்னென்ன துறை இருக்குன்னு பார்க்கலாம். 6 துறைகள் இருக்கு. முதல் துறை பொதுத்துறை, இரண்டாவது சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, மூன்றாவது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, நான்காவது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை, ஐந்தாவது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆறாவது உயர்கல்வித்துறை. பொதுத்துறைக்கு கீழே 4 வகையான விருதுகள் இருக்கு. அண்ணா பதக்கம், கல்பனா சாவ்லா விருது, கோட்டை அமீர் விருது, கபீர் புரஸ்கார் விருது அப்படிங்கிற 4 விருதுகள் இருக்கு. இதே சமூக நலம் மற்றும் சத்துணவு சீர்திருத்த துறைக்கு கீழே ஒரு 4 விருதுகள். ஔவையார் விருது, சிறந்த பெண் குழந்தைக்கான விருது, சிறந்த 3ஆம் பாலினர் விருது, சிறந்த சமூக சேவகர் விருது. இதே மாதிரி 3ஆவதா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறைக்கு கீழே மகாகவி பாரதியார் விருது, ஐயன் திருவள்ளுவர் விருது. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைக்கு கீழே மாண்புமிகு முதலமைச்சரின் நல்லாளுமை விருது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு கீழே சிறந்த மருத்துவர், சிறந்த மாவட்ட ஆட்சியர், சிறந்த சமூக பணியாளர், சிறந்த தொண்டு நிறுவன விருது. உயர்கல்வித்துறைக்கு கீழே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது. இந்த விருதுகள் எல்லாமே நம்ம கால்ஃபர் பண்ணும்போது தான் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 விருதுகள் கால்ஃபர்ல போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது மற்றும் கல்பனா சாவ்லா விருது. இதற்கான கடைசி விண்ணப்பிக்கும் நாள் அனைத்துமே இந்த ஸ்க்ரோல்ல போயிட்டே இருக்கும். இதை பார்த்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். இல்ல இந்த போர்ட்டல்ல போயும் நம்ம எப்போ வெளியிடுறாங்க அப்படிங்கிற விண்ணப்பங்களை பார்த்துக்கலாம். பொதுவாக நமக்கு இந்த கவர்மெண்ட் விருது எல்லாமே 3 நாட்கள்ல கொடுக்கப்படுது. அது என்ன நாட்கள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம், சுதந்திர தினம், குடியரசு தினம். இந்த 3 நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 months அந்த மாதிரி பிஃபோரே இந்த விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த விருதுகள் வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வருஷம் இதுக்கு எலிஜிபிளா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இது யார் யார் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸும் நமக்கு கூகுள்ல எலிஜிபிளா இருக்கு. இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிட்டும் நம்ம இந்த விருதுகள் வாங்க முடியும். நம்ம இந்த தமிழ்நாடு அரசு விருதுகள் வாங்கும் போது அதுக்காக என்னென்ன பிரைஸ் கொடுக்குறாங்க, அதுல என்ன கேஷ் பிரைஸ் இருக்கு, என்ன கோல்டு பிரைஸ் இருக்கு அப்படிங்கறதையும் ஃபுல் டீடைல்ஸும் இந்த விருதுகளுக்கு கீழே கொடுத்திருக்காங்க. எல்லாருமே இந்த விருதுகள் போர்ட்டல்ல யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.